friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் செப்டம்பர் 18 அன்னைக்கு Realme தரப்புல இருந்து Realme C15 மொபைலை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த மொபைலோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6.52 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 into 1600 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே டைப் கொடுத்துருக்காங்க. 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் V3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, மல்டி டச்சும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிப்செட். இதில் சிப்செட் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G35 கேமிங் சிப்செட்டை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க, 2.3 GHz கிளாக் ரேட்டும் கொடுத்துருக்காங்க, 64 பிட் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாமே சப்போர்ட் பண்ணுற விதமாக கிராஃபிக்ஸ் கார்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர் VR GE8320 கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ரேம். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் மெமரி. ஸோ இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 32 GBக்கு இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்பெண்டபிள் மெமரி பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேமரா செட்டப். ஃபோனோட பேக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆபர்ச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.2 கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆபர்ச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.25 கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆபர்ச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா f2.4 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் கேமராவில் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆபர்ச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேமராவில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 20%லேருந்து 100%க்கு நீங்கள் பேட்டரி ஃபுல்லாக ஒரு 3 hours 42 minutes 54 seconds எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி கேமிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தாராளமாக ஹெவி கேம்ஸ்லாம் இதில் நீங்கள் விளையாடலாம். மெயினாக கேமிங்காக தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் கேமிங் மொபைலை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஹெவி கேம்ஸும் இதில் விளையாடலாம். ஸோ அடுத்தது சிம். ஸோ சிம் பார்த்தீங்கன்னா டியூயல் சிம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நேனோ சிம் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சிம்மோட ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 2 சிம்மும் ஒரே ஸ்லாட்டில் போடுற மாதிரி தான் இருக்குது. அது கூடவே SD கார்டு ஒரே ஸ்லாட்டில் போடுற மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் ஃபோன் அப்படி தான் இருக்கும். அடுத்தது லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்சார் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே என்னென்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஆக்சிலோமீட்டர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக நீங்கள் இந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கேமரா இருந்தால் தாராளமாக இந்த மொபைலை வாங்கலாம். ஒரு 10,000க்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் வாங்கணும்னு நினச்சா தாராளமாக இந்த மொபைலை வாங்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப்பும் ஒரு டீசெண்டான கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் தான். வாட்டர் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கும் ஒரு நல்ல மொபைல் தான். அது கூடவே டீசென்ட் கேமராஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலோடைய பை லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த மொபைலை வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் சேரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.